ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மனதின் குரல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்மளோட அழகை ரசித்து பார்க்கலாம். ரீசெண்டாக கன்னியாகுமரி போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கன்னியாகுமரியில் பார்க்க அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடலும் மலையும் அலையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னால் அங்கேருந்து வரவே முடியல. ஏன்னா நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கிற சோதகங்கள் எல்லாம் தொலைக்கிற இடமே இந்த மாதிரி அழகான இடங்கள் தான் இல்லையா? பாருங்கள், திருவள்ளூர் சிலையும் கடல் அலையும் என்ன ஒரு அழகு பார்த்தீங்களா? கடல் அலையை பார்க்க நமக்கு சொல்லியா கொடுக்கணும்? அலைகளை ரசிச்சுட்டே இருக்க தான் நமக்கெல்லாம் பிடிக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அலைகள் அடிக்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாலத்து மேலே நின்று அந்த ரசிக்கிறதுக்கு நமக்கு நேரமே பத்தாது. அவ்வளோ அழகான இடங்கள். அந்த பாலம், கடலுக்கு மேலே இருக்க பாலம், இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அலைகளை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. மனசுக்குள்ளே சந்தோஷம் கொதிக்குது. இங்கே பாருங்கள், பாலத்துக்கு மேலே நம்ம நிற்கிறோம், கீழே இருக்க அலை. இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்ம எங்கே அனுபவிக்க முடியும்? சின்ன சின்ன சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெருசு. ஆனால் அந்த சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம மனசுக்கு தேவையில்லையா? இந்த சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளும் சின்ன நேரத்தை ஒதுக்குறோம். அந்த அழகை ரசிக்க ரசிக்க மனசுக்குள்ளே கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ்.